அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் 5வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு பிளான் வச்சுருந்துருக்கீங்க. அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ நல்லபடியாக சால்வ் ஆவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் நீங்கள் பண உதவி பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ மறுபடியும் கேட்டு பார்த்தீங்க, அமைதியாக கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பியும் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல கேத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அவ்வப்போதற்கு வாய்ப்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக
அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல மூடில் இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளேயோ அல்லது மறுநாளோ வந்து நீங்கள் அவங்ககிட்ட மறுபடியும் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் 9வது ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மனை வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியமாக தீர்ப்பாவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து அவ்வப்போது இதுக்கு முன்னாடி சிறிதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக லாபம் ஈட்டி தருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சுக்கிரன் உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸில் இருந்து இருந்திருப்பீங்க. அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஜுவல்லரி ஷாப்போ அல்லது வந்து இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ அல்லது வந்து ஒரு துணி கடையோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது வந்து சாண்டில்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல குரு பகவான் எப்பவுமே அமர்ந்திருந்தார் அப்படின்னா நம்மளுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூ ஏற்படுது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு
நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் மேலும் வந்து அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்த்தோன்னா சமுதாயத்துல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து இப்போ ஒரு தலைமை பொறுப்புல நீங்கள் இருப்பதற்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், உதவி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸில் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர். மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.